டிவி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நீ ஒரு கதை ஒன்று கேட்கலையான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது பாண்டியராஜ் சார் சொன்னார், நம்மளுடைய லைஃப் பிகினிங்லேருந்து எப்போவுமே ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை சுற்றி முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி சைடு எடுத்துக்கிட்டால் அந்த ஃபேமிலியோடைய மொத்த லைஃப்பும் வந்து குழந்தைகளை சுற்றி தான் எல்லா பிளானும் இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் பக்கத்தில் கிடைக்கிற அவங்களுடைய கிளாஸஸ் அண்ட் எவ்ரி திங் டோட்டலாக அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க குழந்தைகளுக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயங்களில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில விஷயங்களை கவனிக்க தவறிடுவாங்க குழந்தைகிட்ட. பாண்டியராஜ் சார் ஆல்ரெடி பசங்க மூலமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை மிக உன்னிப்பாக கவனித்து அதை ரொம்ப சிம்பிளாக அவருடைய மெத்தடில் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் அந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர். ஸோ இந்த படத்தையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இது வெறும் குழந்தைகளுக்கான படம் இல்லை, முக்கியமாக இது வந்து எல்லாருக்குமான படம். ஸோ இது பண்ணுறப்போ வெறும் வியாபாரமாக இல்லாமல் இதை அவர் பண்ணுறப்போ எல்லாருக்கும் பெரிய அளவில் போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சோட்டா பீம் சாங் ஆல்ரெடி ஹம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் விசுவல்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் இந்த படத்தை வெளியிட்ட ஸ்டுடியோவி மற்றும் எஸ்கே ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.